ஃப்ரைடே அன்னைக்கு நமாசம் முடிச்சுட்டு அன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துன்னு வரல. அதால நான் வெளியே சாப்பிட போனேன். சாப்பிட்ட இடம் பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப் கிட்ட. அந்த இடத்துல டீ கடையும் சாப்பாடு கடையும் இருக்கு. ஆனா உள்ள சாப்பிட முடியாது. வெளியே தான் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும், டீயும் சாப்பாடும். நான் சாப்பிட போன இடத்துல ஒரு பெதர் டீ குடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே அவர் என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டே இருந்தாரு. அவரோட வீடு பாத்தீங்கன்னா ஆக்ரால இருக்கான். நியூயார்க்ல ஒர்க் பண்ணிருந்தாரு. விசா ரினியூல் பண்றதுக்காக இங்க வந்தாரு சொன்னாரு. விசாக்காக காலையில 8 மணில இருந்து கியூல நிக்கிறேன், என்னால முடியல, அதான் இங்க உட்கார வந்துட்டேன்னு சொன்னாரு. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு ஆக்கரை ஃபைன் பண்றதுதான் என்னோட வேலைன்னு சொன்னாரு. முன்ன மாதிரி இல்ல, சென்னை ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. சென்னையில எல்லாமே சீப்பா இருக்கு. நியூயார்க்ல பார்த்தனா என்னோட சேலரியில 60% ரூம்க்கே போயிடும். அங்க மெக்கானிக்கா கூப்பிட்டு ரிப்பேர் பண்றதுக்கு சும்மா டச் பண்ணாலே 10,000 ரூபாய். அதுக்கப்புறம் அவன் மேற்கொண்ட செலவு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா தனியா வாங்குவானா. அதுக்கப்புறம் அவன் சொன்னாரு அங்க 2 சம்சா வாங்கினாலே 500 கிட்ட ஆயிடும். சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் இருக்கிற மாடி 68 மாடி ப்ரோ, லிஃப்ட் இருக்கு, என் ஃப்ளோருக்கு மேலே இன்னும் ஃப்ளோர் இருக்கு ப்ரோ. நான் ஷாக் ஆயிட்டு அப்படி கேட்டேன், அப்படியா ப்ரோன்ட்டு. அந்த ப்ரோ பேரு நக்குல். அவர்கிட்ட நம்பர் வாங்க மறந்துட்டேன். அவர் பாக்குற வரைக்கும் இதை ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.